Asusலேருந்து Zenfone 6 அப்படிங்கிற புது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த Asusோட Zenfone 6 ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சமீப காலமாக மார்க்கெட்டில் வர ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் புது கண்டுபிடிப்புகளோடு வருது. ஸோ Asusோ அவங்களோட Zenfone 6 ஃபோனை இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே ஒரு புது விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ளிப் கேமரா. இந்த ஃப்ளிப் கேமரா பற்றி பேசுவோம். முதல்ல இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஃபோனில் ஒரு 6.4 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1080p ரெசல்யூஷனோட 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வருது. 403 ppi டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைடில் நமக்கு எந்த விதமான பெசலும் இல்லை, நாச்சும் இல்லை. ஸோ கண்டிப்பாக பாப்பப் செல்ஃபி கேமரா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக ஃப்ளிப் கேமரா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃப்ளிப் கேமரா எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பிறகு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து முதல்ல வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸோட ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் DCI-P3யோட சப்போர்ட்டும் இருக்குது. HDR10ஓட சப்போர்ட்டாக இருக்கிற காரணத்தினால டிஸ்பிளேயோட குவாலிட்டி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த டிஸ்பிளே ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு எந்த விதமான நாச்சும் இல்லை, பெசலும் இல்லை. அதனால் ஃபோன் வந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது நல்ல அட்ராக்டிவான லுக் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பொறுத்தவரையும் இது 92% இருக்குது. ஸோ என்ன தான் வந்து உங்களுக்கு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் AMOLED கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த ஃபோனோட பில்டை பற்றி பேசும்போது இந்த ஃபோன் நமக்கு வந்து ஒரு அலுமினியம் ஃப்ரேமால் செஞ்சுருக்காங்க. பேக் சைடில் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன கொரில்லா கிளாஸ் சொல்ல, அது ஃப்ரண்ட் சைடு ஸ்க்ரீன்லேயும் நமக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6ஓட சப்போர்ட் இருக்குது. ஸோ அலுமினியம் ஃப்ரேமில் நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வந்து கிளாஸால் செஞ்சுருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசருக்கு வரும். இந்த ஃபோனில் வந்து Qualcomm Snapdragon 855 octa-core சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு கோர்ஸ் வந்து 2.84 GHz Skyro 485லையும், 3 கோர்ஸ் வந்து 2.81 GHz Skyro 485லையும், 4 கோர்ஸ் வந்து 1.78 GHz Skyro 485லையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 640 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லா விதமான ஹெவியான கேம்ஸும் ஆப்ஸும் ஈஸியாக ரன் ஆயிரும். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் கரண்டாக இருக்கிற ஃபாஸ்டஸ்ட் ப்ராசர் இது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதனால் PUBG மாதிரியான ஹெவியான கேம்ஸ் நீங்கள் விளாடணும்னு நினச்சாலும் எந்த விதமான பிரச்சனையும் தடையும் உங்களுக்கு இருக்காது. RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. 6GB RAM வித் 64GB ஸ்டோரேஜோடும், 8GB RAM வித் 120GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும், 8GB RAM வித் 250GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அப் டு 1 TB வரையும் எக்ஸ்டெண்டல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, Asus வந்து இது ஒரு டெடிகேட்டட் சிம் ஸ்லாட்டை கொடுக்குற காரணத்தில் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் டைமில் யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை யாராவது ஸ்டோரேஜ் வந்து என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கான்னு கேட்டிங்கன்னா UFS 2.1 டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்காங்க. அதனால் உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமராக்கு வரும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஃப்ளிப் கேமரா. ஸோ ஃப்ளிப் கேமரா அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனில் ரியர் ஃபேஸிங்கில் நமக்கு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா சோனியோட 48 மெகாபிக்சல் சோனி IMX 586 சென்சார். இதோட ஆப்பர்ச்சரை பொறுத்தவரை f1.79 இருக்குது. கோட்பேர் டெக்னாலஜியை பயன்படுத்தி உங்களுக்கு 12 மெகாபிக்சல் ஷார்ட்ஸ்லாம் கொடுக்குற காரணத்தினால உங்களுக்கு வந்து லோலைட் ஃபோட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இதில் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ், ஏட்ராக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் வந்து வீடியோ ஃபுட்டேஜ் உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாக எந்த விதமான ஷேக்கினஸும் இல்லாமல் இருக்கும். அடுத்ததாக இதோட 2வது கேமராக்கு வரும். 2வது கேமரா பொறுத்தவரை 13 மெகாபிக்சல் கேமரா வித் f2.4 ஆப்பர்ச்சர். இது ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட்ரா வைட் ஷார்ட்ஸ்லாம், ரொம்ப நீளமான ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் உள்ள செல்ஃபி கேமராவை பொறுத்தவரையும் ரியர் ஃபேஸிங் கேமரா தான் செல்ஃபி கேமரா ஒர்க் ஆகுது. அதாவது பேக் சைடில் எடுத்துகிட்டு இருக்கிற அதே கேமரா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் செல்ஃபியாக இருக்கும்போது அப்படியே தலையில் திரும்பி வருது. ஃப்ளிப் கேமரா, அதாவது பேக் சைடில் உள்ள அதே கேமரா 90 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகி நமக்கு ஃப்ரண்ட் சைடு பார்த்து வருது. ஸோ ஒருவேளை ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ண நினச்சாலும் கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். அதுக்கு வந்து நீங்கள் ஃபோனை வந்து கீழேருந்து மேலே பார்த்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கேமரா வந்து ஃப்ரண்ட்டை பார்த்து திரும்பி வந்துடுது. அதேமாதிரி வீடியோ கேப்சரிங்கை பொறுத்தவரையும் இந்த கேமராவால் நமக்கு வந்து 4K ரெசல்யூஷன் வீடியோ 60 ஃப்ரேம் per செகண்ட்லையும், 1080p ஃபுட்டேஜ் 240 ஃப்ரேம் per செகண்ட்லையும், அது மட்டும் இல்லாமல் 720p ரெசல்யூஷன் வீடியோ 480 ஃப்ரேம் per செகண்ட்லையும் கேப்சர் பண்ண முடியும். ஆனால் வந்து என்னென்னா இதில் கைரோஸ்கோபிக் ஏட்ராக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுக்கல. அதனால் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி ஸ்டேபிளான வீடியோஸ்லாம் உங்களால் எடுக்க முடியும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வீடியோ கேப்சர் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேக் சைடில் உள்ள கேமரா ஃப்ரண்ட் சைடு பார்த்து ஃப்ளிப் பண்ணுறதும், அல்லது ஃப்ரண்ட் சைடில் உள்ள கேமரா பேக் சைடு பார்த்து ஃப்ளிப் பண்ணுறதுக்கும் ஜஸ்ட் ஒரு ரொட்டேட்டிங் மூமெண்ட்டில், அதாவது ஸ்வைப் டவுன் பண்ணி நீங்கள் வந்து அந்த கேமராவை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மூலமாக டேரெக்டாக உள்ள ஒரு ஷார்ட்ஸ் எடுக்காமல் உங்களுக்கு வந்து ரொட்டேட்டிங் ஷார்ட்ஸ்லாம் உங்களால் எடுக்க முடியுது. ஸோ இது அடிஷனலாக இந்த ஃபோனில் உள்ள ஃபியூச்சர். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் இருக்கிற ஃப்ளிப் கேமரா இருக்கிற காரணத்தினால. ஏன்னா பாப்பப் செல்ஃபி கேமரா வந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக உள்ளே போயிடும். ஆனால் இது வந்து ரொட்டேட் ஆகிற காரணத்தினால ஓரளவு உங்களுக்கு ரொட்டேட்டிங் ஷார்ட்ஸ்லாம் உங்களால் எடுக்க முடியுது. ஸோ அது ஒரு புது ஃபீச்சராக இந்த ஃபோனில் இருக்குது. அதுமாதிரி Asus நிறுவனம் இந்த கேமராவை கிட்டத்தட்ட 1 லட்சம் முறை வரையும் நமக்கு பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட் சைட்லேயும் மாற்றி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் எந்த விதமான பிரச்சனையும் வரல அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள பேட்டரிக்கு வரும்.
பேட்டரி பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் பெரிய 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் Asus நிறுவனம் இதில் பண்ணியிருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு டைப் சி கேபிள் 2.0 ரிவர்சிபிள் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து குயிக் சார்ஜ் 4.0 சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால ஃபாஸ்ட் சார்ஜிங் 18 வாட்ஸில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. இது போக இந்த ஃபோனில் வந்து NFC சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் வெர்ஷன் பொறுத்த 5.0 டூயல் பேண்ட் வைஃபை மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டூயல் பேண்ட் GPS போல சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது போக ஹெட்ஃபோனில் வந்து உங்களுக்கு ஹெட்ஃபோன் எக்ஸ் DTS சவுண்ட் எஃபெக்ட் இருக்கிற காரணத்தினால அவுட்புட் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதனால் சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் IPS LCD டிஸ்பிளே இந்த ஃபோனில் பயன்படுத்திருக்க காரணத்தினால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனில் வைக்க முடியல. அதனால் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட OS பொறுத்தவரையும் Android 9.0 பையில் வந்து Zen UI 6 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்ட்ராய்டு வெர்ஷனான Q மற்றும் Rோட அப்டேட்டும் இந்த ஃபோனுக்கு கொடுக்குறதா இருக்குது. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்ப்போம். 6GB RAM வித் 64GB ஸ்டோரேஜோட விலை வந்து இந்திய மதிப்பில் $US கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 39,132 வருது. அதுவே 6GB RAM வித் 128GB ஸ்டோரேஜோட விலையை கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 43,800 வருது. கடைசியாக 8GB RAM வித் 2GB ஸ்டோரேஜோட விலை வந்து இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து 46,970 வருது. ஸோ எப்படி பார்த்தாலும் இதோட விலை வந்து கொஞ்சம் அதிகம் தான். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா OnePlus 7 அதாவது OnePlus 7 Proவில் 7 ஃபோன் கூட 32,999 கொடுக்கும்போது இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதில் ஒரே ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஃப்ளிப் கேமரா தான். மற்றபடி OnePlus 7 கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் வந்து அதில் வந்து வாட்டர் டாட் நாச் டிஸ்பிளே இருந்துச்சு. இதில் வந்து உங்களுக்கு பெசல்லெஸ் டிஸ்பிளேயாக இருக்குது. அது ஒன்று தான் பாசிட்டிவ் பாயிண்ட். மற்றபடி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அதில் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த ஃபோன் அதோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த ப்ரைஸிங்க்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த ஃபோன் ஒருவேளை இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா பைனல் லிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயணிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. ஏன்னா மேலும் பல புது ஃபோன்களை பற்றி நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. நானும் டெக்கி தமிழுக்காக மற்றொரு வீடியோ உங்கள் சந்திக்கு வரை நன்றி, வணக்கம்.